வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங்கோடைய நம்பர் சீரிஸோட பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நம்பர் சீரிஸோட பேசிக் ஒரு கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்லப்பா. ஸோ அகைன் ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஸ்கொயர் நம்பரா இல்லை கியூப் நம்பரா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், ரேபிட் இன்க்ரீஸா இல்லை கிராஜுவல் இன்க்ரீஸான்னு பார்ப்பீங்க. எனக்கு கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆர் கிராஜுவல் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் பார்ப்பீங்க. இது எனக்கு ரேபிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மல்டிப்ளிகேஷன், ரேபிட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம், எனக்கு டிவிஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரேபிட் டிக்ரீஸில் ஒரு 5 சம் பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 3600 3600 600 120 30 கொஸ்டின் மார்க் 5 கொடுத்துருக்காங்களா. இப்போ எனக்கு இந்த நம்பர்ஸ் பாருங்கப்பா, எனக்கு ஒரு 4 டிஜிட் நம்பர்ல இருந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரா குறைஞ்சிருக்கா. அப்போ இதை நான் என்ன சொல்லுவேன், ரேபிட் டிக்ரீஸ் சொல்லுவேனா. அப்போ கண்டிப்பா எனக்கு என்னவா இருக்கணும், இது எனக்கு டிவிஷன் ஆக பாசிபிலிட்டி தான் அதிகமா. அப்ப பாருங்க இங்க எதால டிவைட் பண்ணா, இந்த 3600 எதால டிவைட் பண்ணா எனக்கு 600 கிடைக்கும்பா. ஜஸ்ட் எதால டிவைட் பண்ணலாம், 6 ஆல டிவைட் பண்ணலாமா. அப்ப எனக்கு 3600 டிவைடட் பை 6 போட்டா எவ்வளவுமா கிடைக்கும், 600 கிடைக்கும். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, டிவைடட் பை 6. சோ அடுத்து எனக்கு இங்க 600 இருக்கு, எனக்கு 120 வேணுமா. 600 எந்த நம்பரால டிவைட் பண்ணா 120 கிடைக்கும்பா, 5 ஆல டிவைட் பண்ண கிடைக்குமா. அப்ப டிவைடட் பை 5. இங்க 120 இருக்கு, இங்க 30 இருக்கா. அப்ப எனக்கு 120 எதாவது டிவைட் பண்ணா 30 கிடைக்கும், டிவைடட் பை 4. அப்ப இங்க 6, இங்க 5, இங்க 4. அடுத்து கண்டிப்பா என்னவா இருக்கணும், டிவைடட் பை 3 இருக்கணுமா. அப்ப எனக்கு 13 டிவைடட் பை 3 எவ்வளவு வரும், 10 கிடைக்கும். அகைன் எனக்கு அடுத்த நம்பரை செக் பண்ணி பார்த்துடலாமா. ஏன்னா இங்க 6 5 4 3 அப்படின்னா அகைன் என்ன பண்ணிருப்பாங்க, 2 ஆல் டிவைட் பண்ணிருப்பாங்களா. 10 2 ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், 5 கிடைக்கும். அப்ப நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட்டா. அப்ப இங்க என்னோட மிஸ்ஸிங் நம்பர் என்னவா இருக்கும், 10. சோ ஆன்சர் ஆப்ஷன் B தான் வரணும். ஓகேவா. சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 250 126 64 33 क्वेश्चन மார்க் கொடுத்திருக்காங்களா. சோ இது எனக்கு கிராஜுவல் டிக்ரீஸ் மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணலாம்ப்பா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஹாஃப் தான் எனக்கு என்னங்க இருக்கு, இந்த செகண்ட் நம்பரா இருக்கா. அதே மாதிரி இந்த 126ல பாதி கிட்ட தான் எனக்கு என்ன இருக்கு, இந்த 64 இருக்கு. இந்த 64க்கு பாதி கிட்ட தான் எனக்கு 33 இருக்கா. அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க டிஃபரன்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா எடுக்காம ஜஸ்ட் டிவைடட் பை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாமா. அப்ப பாருங்க எனக்கு இங்க 250 இருக்கு, நான் டிவைடட் பை 2 போட்டா எவ்வளவு கிடைக்கும், 125 இருக்குமா. இதோட நான் 1 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும், 126 கிடைக்குமா. அப்ப எனக்கு என்ன லாஜிக் நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைடட் பை 2 பிளஸ் 1 லாஜிக் யோசிச்சிருக்கேன். அப்ப அடுத்து எனக்கு அதே மாதிரி ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. 126 டிவைடட் பை 2 பிளஸ் 1 எவ்வளவு கிடைக்கும். சோ இத அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், 63 பிளஸ் 1 64. சோ அப்ப லாஜிக் கரெக்ட்டா இருக்கா. அப்ப அடுத்த லாஜிக் என்னப்பா வரும் உனக்கு, இங்க 64 டிவைடட் பை 2 எவ்வளவு வரும், 32 வரும். 32 plus 1 33 வந்துருமா. அகைன் 33 2 ஆட் பண்ணா கிடைக்கும் 16.5 இருக்குமா. இதோட plus 1 ஆட் பண்ணோம்னா 17.5. சோ அப்ப என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் C தான் வரணும். ஓகேவா. சோ இந்த மாதிரி தான் நம்ம 1 by 1 அதோட லாஜிக் நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும். ஓகேவா. சோ அங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 3. சோ 450 900 300 1200 240 கொடுத்தா ஒரு क्वेश्चन மார்க் இருக்கு. இங்க எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதா. அப்புறம் என்ன பண்ணுவேன், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மல்டிப்ளிகேஷன், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிவிஷன். ஏன்னா நமக்கு இங்க ரேபிட் இன்க்ரீஸ் ரேபிட் டிக்ரீஸ் தான் இருக்கு. அப்படின்றப்ப என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் ஆகிறதுல என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா. சோ 450 எதால மல்டிபிள் பண்ணா எனக்கு 900 கிடைக்கும், 2 ஆல மல்டிபிள் பண்ணா கிடைக்கும். அகைன் எனக்கு இங்க 900 இங்க 300 மாறுதா. அப்ப எதால டிவைட் பண்ணிருப்பாங்க, டிவைடட் பை 3 போட்டுக்கலாமா. அகைன் இங்க 300 1200 மாறி இருக்கா. அப்ப அகைன் எனக்கு மல்டிப்ளிகேஷன் தான். சோ அப்ப into 4 இருக்குமா. அப்ப into 2 divided by 3 into 4. அப்ப அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, divided by 5 பண்ணிருக்கணுமா. ஏன்னா 2 3 4 5 இங்க மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் வந்திருக்கணும். சோ அப்ப அடுத்து என்ன லாஜிக் வரும், into 6 ன்னு வரும். சோ 120 divided by 5 தான் எனக்கு எவ்வளவு வரும்பா, 240 வரும். அதே மாதிரி 240 into 6 எவ்வளவு வரும், just 240 into 6 மல்டிபிள் பண்ணி பாருங்க. 0 6 into 4 24 remaining 2 2 into 6 12 12 plus 2 14. அப்போ 1440 தான் என்னோட மிஸ்ஸிங் நம்பரா இருக்கும். சோ என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் C தான் வரணும். ஓகேவா. சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4. சோ 1000 क्वेश्चन மார்க் 500 1000 250 2000 கொடுத்திருக்காங்க. சோ இங்க எப்படி பா லாஜிக் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க எனக்கு ஃபர்ஸ்ட் 1000 இருக்கு, அடுத்து क्वेश्चन மார்க் இருக்கு, அடுத்து 500 இருக்கு. அப்ப இத வச்சு என்ன பண்ண முடியாது, லாஜிக் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இங்க நடுவுல இருக்கு x ன்ற ஒரு வேரியபிள் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன், ரிமைனிங் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமா. அப்போ இங்க எனக்கு 500 என்னவா மாறி இருக்கு, 1000 மாறி இருக்கு. அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்காப்பா. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், into 2 ன்னு எடுத்துக்கலாமா. சோ அகைன் இங்க பாருங்க 1000 250 மாறி இருக்கா. அப்ப இங்க டிவைடட் பை 4 போட்டுருக்காங்க எடுத்துக்கலாமா. சோ அகைன் இந்த நம்பர் பாருங்க 250ன்றது எனக்கு 2000 மாறி இருக்கு. அப்ப எனக்கு எத்தனை மல்டிபிள் பண்ணா எனக்கு 2000 வரும்பா, 250 8 மல்டிபிள் பண்ணா கிடைக்குமா.
அப்ப இன்டூ 8. ஸோ இப்போ பாருங்க இங்க 2 டபுள் ஆகி 4 ஆயிருக்கு, 4 டபுள் ஆகி 8 ஆயிருக்கா. இங்க எனக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன். அப்ப முன்னாடி என்ன இருக்கும்? டிவிஷன் வந்துருக்குமா? இது டபுள் ஆகி தான் எனக்கு 2 மாறி இருக்குமா? அப்ப எதுனா நம்பர் டபுள் ஆனா 2 மாறும்? 1 டபுள் ஆனா ஆகுமா? அப்ப நான் இங்க 1 எடுத்துக்கிறேன். அப்போ இங்க 1 ஏதோ ஒரு நம்பர் டபுள் ஆகி தான் 1 வந்திருக்கும். அப்ப எந்த நம்பர் டபுள் பண்ணா 1 வரும்பா? 0.5 மல்டிபிள் பண்ணா எனக்கு 1 வரும். அப்ப நான் எனக்கு இன்டூ 0.5 எடுத்துக்கலாமா? ஏன்னா இங்க மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அடுத்து கண்டிப்பா மல்டிப்ளிகேஷன் தான் வந்திருக்கணும். அப்ப 1000 into 0.5 எவ்வளவு வரும்? 500. 500 divided by 1 என்ன வரும்? 500. அப்ப என்னோட மிஸ்ஸிங் நம்பர் இங்க என்னவா இருக்கும்? 500 தான் இருக்கும். சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கு ஒரு क्वेश्चन மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேரியபிளை விட்டுட்டு ரிமைனிங் வேரியபிளோடைய லாஜிக் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? இந்த லாஜிக்கை வச்சு இந்த லாஜிக் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மிஸ்ஸிங் நம்பர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கமா. क्वेश्चन நம்பர் 5. So 12160 720 360 120 question mark 20 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ எனக்கு பெரிய நம்பராக இருக்குன்றப்ப எனக்கு மல்டிபிள் பண்ணுறதுக்கோ இல்லை டிவைட் பண்ணுறதுக்கோ கஷ்டமாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க? சின்ன நம்பர் வச்சு ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ பாருங்கம்மா, எனக்கு 360ன்றது 120 மாதிரி இருக்கா? அப்போ 360 எதாவது டிவைட் பண்ணால் 120 கிடைக்கும், டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்க, எனக்கு இங்கே 720 எதாவது டிவைட் பண்ணால் 360 கிடைக்கும், டிவைடட் பை 2. அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கப்பா? 1ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்களா எடுத்துக்கலாமா? ஏன்னா இங்கே 2 3னா இங்கே 1 வரணும். ஆனால் 1ஆல் பண்ணால் எனக்கு வர முடியாதுல்ல. ஏன்னா எனக்கு 2160ன்றது இங்கே 720 இருக்கு. அப்ப எதால மல்டிபிள் டிவைட் பண்ணிருப்பாங்க பாருங்க? 3ஆல மல்டிபிள் பண்ணிருக்கணுமா? ஏன்னா 3ஆல டிவைட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 2160 3ஆல டிவைட் பண்ணா எனக்கு 720 கிடைக்குமா? அப்ப எனக்கு டிவைடட் பை 3 டிவைடட் பை 2 அகைன் டிவைடட் பை 3 இருக்கா? அப்ப எனக்கு 3232 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கலாமா? சோ அந்த மாதிரி லாஜிக் ஃபாலோ ஆகும்ல. அப்ப எனக்கு இங்க 3 இங்க 2 னா இங்க 3 அடுத்து என்னப்பா இருக்கணும்? இது ரெண்டுக்கும் டிவைடட் பை 2 இருக்கணுமா? அப்ப டிவைடட் பை 2 னா எவ்வளவு இருக்கும்? 16 இருக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட்டா செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? அகைன் நமக்கு கிடைச்ச ஆன்சரோட லாஜிக் அப்ளை பண்ணி அடுத்த நம்பர் தான் செக் பண்ணி பாப்பீங்களா? 3232 னா அடுத்து என்னப்பா இருக்கணும்? டிவைடட் பை 3 இருக்கணுமா? அப்ப 60 டிவைடட் பை 3 எவ்வளவு வரும்? 20. அப்ப கரெக்ட்டா தான் வந்திருக்கு. நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட்டா. அப்ப மிஸ்ஸிங் நம்பர் என்னதுப்பா? 60. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரணும். ஓகேவா? சோ இதே மாதிரி ரெகுலரான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Thank you.